ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's holy name today. நல்லதொரு ஞாயிறு காலை பொழுது. Today is a good Sunday morning. 2024 ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை. This is the month of June, the year 2020, for the Sunday morning, 23rd. இயேசுவின் நாமத்தினால், in the name of Lord Jesus Christ, எங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நடக்கைகளை காண்பிக்க கிருபை செய்வீராக. Let us show Jesus Christ in our life and his character. Amen. Amen. என்னுடைய பிரசங்க தலைப்பானது, the topic of our message today is பரிசுத்தவான்களின் நடக்கை. the character of saints. பரிசுத்தவான்கள் மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். Saints follow our Savior Jesus Christ. நடக்கையில் கிறிஸ்துவை காண்பிப்பவர்கள். They show Jesus in their character. கவனியுங்கள். Listen. முக்கியத்துவமாகவும் முதலிடமாகவும் ஜீவ வார்த்தையின் சித்தத்துக்கு மறுப்பு தெரிவிக்காமல் செவி கொடுப்பவர்கள். They listen to the will of the life-giving words firstly and importantly too. அல்லேலூயா. Hallelujah. யோவான் 10:3-4 வரை. The book of John chapter 10 verse 3 to 4. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். The gatekeeper opens the gate for him and the sheep listen to his voice. He calls his own sheep by name and leads them out. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. When he has brought out all his own, he goes on ahead of them, and his sheep follow him because they know his voice. தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால், if we see continuously, முதலாவது குறிப்பு, as my first point, குற்றம் சாட்டப்படாதவர்களாக. these people are those who have not been blamed by others. பிலிப்பியர் 2:15. The book of Philippians chapter 2 verse 15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும் படிக்கு, so that you may become blameless and pure children of God without fault in a warped and crooked generation. 1. உலகத்தார் மாதிரி அவர்கள் விரும்பினதில் பிடிவாதமானவர்களாய் இராமல், not stubborn like those of the world, மாறுபாட்டை நடக்கையில் காண்பியாமல், not showing discrepancies in their character, ஜீவ வசனத்தை வாழ்க்கையில் காண்பிப்பவர்களாய் இருப்பார்கள். They will be people who will bear testimony to the living word in their lives. இரண்டாவது குறிப்பு, as my second point, நல் நடக்கையில் தைரியமாய் இருப்பார்கள். They will be courageous in their good character. நீதிமொழிகள் 28:1. The book of Proverbs 28 verse 1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். The wicked flee though no one pursues, but the righteous are as bold as a lion. வேதனை, this is painful. துர்க்கிரியைகளில் தைரியமாய் இருக்க கூடாது. These people should not be bold or assertive in evil behavior. கவனியுங்கள், எங்கள் நடக்கைகள் துர்க்கிரியையில் பயங்கரமாய் இருக்க கூடாது. Listen to this carefully. Our character should not be bold or assertive in evil behavior. மூன்றாவது குறிப்பு, as my third point, ஆவியில் எளிமை உள்ளதாய் வாழ்வார்கள். These people are humble in spirit. மத்தேயு 5:3. The book of Matthew chapter 5 verse 3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. தேவனே தான் எல்லாம் என்று மாதிரியாக வாழ்பவர்கள். They will live their lives thinking that God is everything in their lives. தேவனையே மகிமைப்படுத்தி நடக்கையில் வாழ்பவர்கள். They will glorify God in their lives. நடக்கையை சீர்தூக்கிப்பார். They will examine their lives. பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற நடத்தையை காண்பி. Try your best to live a life that is fitting to saints. எபேசியர் 4:31-32 வரை. The book of Ephesians chapter 4 verse 31 to 32. எங்களுடைய நடக்கையில், our character, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும்
கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. Get rid of all bitterness, rage, anger, harsh words and slander, as well as all types of evil behavior. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Instead, be kind to each other, tender-hearted, forgiving one another, just as God through Christ has forgiven you. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களே, உன் நடக்கையை சீர்தூக்கிப்பார். Those who have been made holy, meditate yourself. இயேசு எப்படி தன்னுடைய நடக்கைகளில் பிதாவை மகிமைப்படுத்தினாரோ அப்படியே மகிமைப்படுத்து. As Jesus Christ glorified his Father in heaven, you also glorify தேவ God. நாமம் தூசிக்கப்படக்கூடாது. Let not the name of God be blasphemed. இயேசுவின் In the நாமத்தினால். name of Lord Jesus Christ. ஆமென், ஆமென். Amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly.